ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பு எல்லார் வீட்லேயுமே இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி பூண்டு, வெங்காயம், காய்கறி இதெல்லாம் கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த வேஸ்ட்டானதெல்லாம் இதுக்குள்ள போட்டு நம்ம எப்பொழுதும் பக்கத்தில் வச்சுக்கலாம். நம்ம கிச்சன் வந்து எப்பொழுதும் சுத்தமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னன்னா, இந்த மாதிரி நம்ம பழம்லாம் உரிப்போம். ஆப்பிள் பழம், ஆரஞ்சு, நம்ம மாதுளை இந்த மாதிரி உள்ளதெல்லாம் தோலெல்லாம் இதில் உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட காய்கறி அறிகிறோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 நாள் 3 நாள் சேர்த்தே வச்சுட்டு டீலாம் போட்டோம், டீ தூளையும் கட்டிட்டு இதிலே நம்ம சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது ஊறின பிறகு என்ன பண்ணணும்னா, நம்ம செடி, பூச்செடி, காய்கறி செடி இதெல்லாம் வளர்க்குறோன்னா அதில் போட்டால் நல்லா இது ஒரு உரமாக இருக்கும். நல்லா நல்லா பச்சை பசேர்னு செடிலாம் வளரும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு வச்சுக்கலாம். நம்ம அங்கங்கே போட்டுருவோம். எங்கே ஸ்பூனு சின்னதாக இருக்கிறனால எங்கே இருக்குன்னே தெரியாது. நம்ம கண்ட இடத்துல வச்சுருவோம். வச்சதுனால தேடிட்டு இருப்போம் அர்ஜென்ட்டுக்கு. இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் இதுவும் பயனுள்ளதாக இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்னென்னா, டேப்லெட் நம்ம அங்கங்கே போட்டுருவோம். உட்கார்ற இடத்துல சாப்பிடுவோம், கவரில் வச்சுருப்போம். நம்ம ஏதாச்சும் ஒரு டப்பியில் வச்சோம், ட்ராவில் வச்சோம், நமக்கு தேடிட்டு கிடப்போம். அந்த டைமில் நம்ம எங்கே வைக்கணும்னு ஞாபகம் மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம எப்பொழுதும் போட்டு வச்சிட்டோம்னா அந்த டப்பியில் இருக்குங்கிற ஞாபகம் இருந்தாலே நம்ம கரெக்டாக எடுத்து சாப்பிட்றோம் டயத்துக்கு. இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த மாதிரி கஞ்சி தண்ணி, வடித்த கஞ்சி தண்ணி கொஞ்சம் எப்பொழுதுமே எடுத்து வச்சுக்கோங்க. நைட்டு தண்ணி ஊற்றுறீங்க இல்லையா, அந்த தண்ணியோட இதையும் கொஞ்சம் சேர்த்து ஊற்றி சாப்பிட்டு பாருங்களாம். பழையது அவ்வளோ சூப்பராக வாசமே செமையாக இருக்கும். நம்ம வெறும் தண்ணி ஊற்றினா விதையாக நல்லா இருக்காது. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். என்ன சைடிஷ்டு வச்சு சாப்பிட்டாலும் செமையாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு லைஸாக ஒரு 1/2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூனு, உப்புக்கல், கொஞ்சமாக பச்சை கற்பூரம் நல்லா நுணுக்கி போட்டுக்கோங்க. நுணுக்கி போட்டுட்டு இது எப்படின்னா, நம்ம வீடு துடைக்கிறோம்ல, அது எப்பொழுதுமே நம்ம இப்போ ஃபஸ்ட்டில் வெறும் தண்ணியில் துடைச்சிட்டு அழுக்கை எடுத்துகிட்டு அடுத்தது துடைப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி கலந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். வீடை துடைச்சி பாருங்கள், அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். அப்படியே தெய்வீக மனம் வீசும்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும் வீடே. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு 3 நாளுக்கு கூட இந்த வாசம் நல்லா வீட்டில் அப்படி இருக்கும். வெளிலேருந்து வர்றவங்களுக்கு அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். இது அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த மாதிரி ப்ரஷ்ஷை என்ன பண்ணணும், இந்த மாதிரி தண்ணியிலேயே நம்ம என்ன பண்ணலாம், இதையே வச்சு நம்ம கையால் நம்ம துணி துடைக்கும் போது, காட்டன் துணியை வச்சு துடைக்கும் போது இந்த இடம் அழுக்கு அப்படியே தான் சேரும். இதை வந்து சுத்தம் பண்ண முடியாது. சுற்றி பாருங்களேன், அவ்வளோ அழுக்காக இருக்கணும். உங்கள் வீட்டிலே பாருங்கள், நம்ம அந்தளவுக்கு கவனிச்சிருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அழுக்கு ஈஸியாக போகும். இது மாதிரி ஜன்னல்லையும் பாருங்கள், இந்த குழம்பு தாளிக்கிறோம், அந்த எண்ணெய் பிசுப்பு அந்த குழம்பு தெரிச்சு அப்படியே அசிங்கமாக கரையாக இருக்கும். நம்ம வந்து இதை சுத்தம் பண்ணி துடைச்சாலுமே அந்த இடுக்கெல்லாம் அழுக்கு போகாது. அதனால் அந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த இடையில இடுக்கெல்லாம் நம்ம கை போகாத இடமெல்லாம் நல்லா போயிட்டு நல்லா சுத்தமாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஹார்பிக் இதில் கலந்து நம்ம என்ன பண்ணோம், அடுப்பில் உள்ள கேஸில் உள்ள பேனர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இது கூட ஊற வைங்க. ஊற வச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்து, நீங்கள் எங்கே இந்த எதையும் போட்டு தேய்ச்சி ஸ்க்ரப்புலாம் போட்டு தேய்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த பாருங்கள், கையால் தான் நான் தேய்க்கிறேன், டைரெக்டாகவே காமிக்கிறேன். நான் எதையுமே ஸ்கிப் பண்ணி கட் பண்ணிலாம் போடவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகுதுன்னு. நீங்கள் ரொம்பவே தேய்க்க வேணும். நான் ஒத்த கையை வச்சு தான் தேய்ச்சிட்ருக்கேன். ஒத்த கையில் மொபைலில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் தேய்க்கணுமே அவசியமே கிடையாது. சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். நான் கொடுத்த டிப்ஸு எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராகவே ரிசல்ட்டு கிடைக்கும். இது மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அலுப்பு பார்க்காம நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேலைகள்லாம் மிச்சமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.